Hi babes, welcome back to my channel Drama Love Shikha. Reset episode 7. லாஸ்ட் எபிசோட ஐகார்ட் லிங்க்ல இருக்குது. இப்போ ஆர்மினும் டாடாவும் அவங்களோட ட்ரிப்பில் இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிட்டாங்க. அப்போ டாடா சொல்கிறான், நீ ஃபஸ்ட்டு அங்கே போய் ப்ரெஸ்காரங்க கிட்ட பேசு. நான் இப்போ வந்தால் அது உனக்கு தான் தப்பாயிடும். நான் இங்கேருந்து கிளம்புறேன். நான் போய் நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நீ போய் அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு பதில் சொல்லு அப்படின்னு அவனை அனுப்பி வச்சுட்டு டாடா பின்னாடி வழியாக ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிடுறான். அதே நேரம் இந்த ரென் இருக்கான்ல, ரென்னுக்கு யாரோ ஒரு பாப்பராசி கால் பண்ணி இன்னும் ஆர்மின் ஏர்போர்ட்ல வந்து சேரலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே ரென்னுடைய அம்மா வராங்க. இந்த விஷயம் யார் லீக் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆர்மியினுடைய ஃபோட்டோ ஷூட்டு சார்லி எடுத்தால அந்த ஃபோட்டோஸை லீக் பண்ணி சார்லிக்கும் ஆர்மினுக்கும் என்னமோ இருக்குது அப்படின்னு தப்பான நியூஸை பரப்புனது ரென்னு தான். ஆனால் அந்த விஷயம் அவங்க அம்மாக்கே இன்னும் சரியாக தெரியல போல. ஆனால் அவங்க அம்மாவுக்கு டவுட் இருக்குது ரென்னு மேலே. அதுக்கு ரெண்டு சொல்கிறான், யார் லீக் பண்ணால் எனக்கு என்னமா தெரியும், யாருக்குமே அந்த ஆர்மினை பிடிக்கல, அதனால் யாராச்சும் வேணும்னு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் இப்போ கிளம்புறேன், நான் ரிட்டன் வரும்போது ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாமல் இரு அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ எங்கள் ஏர்போர்ட்டில் ஆர்மின் வெளியில் வரான். அங்கே இருக்கிற ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே இவங்ககிட்ட கொஷின் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ ஆர்மின் சொல்கிறான், எல்லாரும் கேட்குற கொஷினுக்கு நான் டைரெக்டாக பதில் சொல்கிறேன், என்ன கேட்கணும் கேளுங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் சார்லியோட ஃபோட்டோ ஷூட்க்கு போனீங்களா, அங்கே என்ன நடந்துச்சு, உங்களுக்கு சார்லிக்கு நடுவில் என்ன, நீங்கள் கேவா அப்படின்னு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு ஆர்மின் அவங்கள திருப்பிட்டு கொஷின் கேட்குறான், எனக்கே தெரியாமல் என்னோட ஃபோட்டோவை எடுத்து அதை லீக் பண்ணியிருக்காங்க, இதில் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் என்னையே கொஷின் பண்ணுறீங்களா, நான் அன்னைக்கு அங்கே ஃபோட்டோ ஷூட்க்கு சார்லியை பார்க்க போனது உண்மைதான். ஏன்னா சார்லி தான் என்னை ஃபோட்டோ ஷூட்க்கு அங்கே வர சொல்லியிருந்தான். ஆனால் அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த தப்புமே நடக்கலை. அதுக்கு சாட்சி என்னன்னா, அங்கே என் கூட இன்னொருத்தரும் இருந்தார், அது ரென்னு அப்படின்னு ரென்னோட பேரை சொல்லிடுறான். ஆக்சுவலாக இந்த பிளானை இந்த ஸ்டோரியை அவனுக்கு சொல்லி கொடுத்தது டாடா தான். ஏன்னா ஏற்கனவே ரென் இதை பற்றி டாடா கிட்ட ஒருத்தையும் பேசியிருக்கான்ல. ஆனால் டாடா அப்போ எதுவும் பண்ணாமல் விட்டுட்டான். ஆனால் இந்த ரென் அடங்க மாட்டான். இவனை இப்படி சும்மா விடக்கூடாதுன்னு தான் ஆர்மின் கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்கான். அதாவது நீ இப்படி ஒரு கதையை சொல்லு, அதை அவங்க யாருமே நினச்சி கூட பார்க்கக்கூடாது, அவங்க எல்லாருமே நினச்சி ஃபீல் பண்ணணும், இனிமேல் யாரும் உன் பேரை எடுக்கிறதுக்கு கூட பயப்படணும், அப்படி ஒரு கதை சொல்லு, மற்ற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு மேலே பழி போட சொன்னது அவன்தான். ஸோ அதே மாதிரி இங்கே ஆர்மின் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், ரென்னுடைய பேரண்ட்ஸோடைய கம்பெனி தான் அந்த ஸ்டார் டெய்லி நியூஸ். கொஞ்ச நாளாக ஸ்டார் டெய்லி நியூஸ்ல இருந்து இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டி பற்றின கிசு கிசு வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வேணுமுன்னே இந்த மாதிரி பெரிய செலிபிரிட்டியோட பேரெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் என்ன மாதிரி இருக்க யாராவது ஒரு செலிபிரிட்டி கண்டிப்பாக அவன் மேலே போலீஸில் கேஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அவனோட பேரை காப்பாற்றிக்கிட்டு அவன் பெரிய ஹீரோ ஆகணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை மாதிரி வேற யாரும் ஹீரோ ஆயிடக்கூடாது அப்படின்னு அவனுக்கு காம்படிஷனாக வர எல்லாரையுமே அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதே நேரம் ரெண்டு வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஆல்ரெடி யாரோ ரெண்டு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி போலீஸ் அதை நியூஸில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்மின் இன்டர்வியூவில் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு இந்த ரெண்டு தான் வேணும்னே எல்லா செலிபிரிட்டி மேலே பழி போடுறான், இவன் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு அவன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ உடனே ரென்னு அவனோட மேனேஜர் கால் பண்ணுறான். ஆனால் அன்னைக்கு அவனோட மேனேஜரே அவன் திட்டினால, ஸோ அவனோட மேனேஜர் கால் அட்டன் பண்ண மாட்டான். அவனோட மேனேஜர் இப்போ எங்கே இருக்கான்னா இந்த க்ரௌன் என்டர்டெயின்மெண்ட்ல ஆர்மின் கூடயும் டாடா கூடயும் பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க தான் அவகிட்ட பேசி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவ தான், வேற யாரோ ஒரு செலிபிரிட்டி கொடுத்த மாதிரி. இவ தான் ரெண்டு கூட மேனேஜராக இருந்திருக்கால. ஸோ ரெண்டு பற்றின எல்லா விஷயமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு ஷூட்டிங் எடுக்கும்போது அவங்க வேணுமுன்னே ஆர்மின் தலையில் அந்த பெயிண்டை ஊற்றினாங்கல்ல, அந்த விஷயத்த பற்றியும் சொல்லி இதெல்லாம் ரெண்டு தான் பண்ணா அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிருக்கான். இதெல்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அவங்க ரென்னோட மேனேஜருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போ அவ சொல்கிறான், நானும் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லவ கிடையாது, ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட கண்டிப்பாக நான் வேலை செய்ய மாட்டேன். ஆனால் மீடியாவில் அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல டாடாவும் அதுக்கு ஓகேன்னு சொல்கிறான். அப்புறம் வேணியை கூப்பிட்டு இந்த மேனேஜரை கூட்டிகிட்டு போக சொல்கிறான். ரிலாக்ஸ் பண்ணி உட்கார சொல்கிறாங்க. அப்போ ஆர்மின் தாதா கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்ல, இது நான் உனக்காக மட்டும் கிடையாது, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்காக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரம் ரென்னு அவனுடைய அம்மா கால் பண்ணி,
அம்மா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துமா, என்னுடைய நான் சைன் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்லேருந்து என்னை தூக்கிட்டாங்க, எனக்கு இப்போ யாருமே சான்ஸ் தர மாட்டாங்கம்மா, அம்மா நான் ஒரு பெரிய ஆக்டர் ஆகணுமா, எனக்கு ஏதாச்சும் பண்ணி என்னை காப்பாத்துமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா, நானே இங்கே ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன் ஒன்னால, இப்போ நம்மளோட ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க, நான் வேற எப்போ க்ரௌன் நம்ம மேலே சூ பண்ணுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கேன், இனிமேல் உன் பிரச்சனை நீ தான் பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லை நீ வேற ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னல, உன் பிளானை நீ பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ரென்னு சொல்றான், எனக்கு இதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியும் அப்படின்னுட்டு அவன் ஆர்மினுக்கு கால் பண்ணி ஆர்மின் கிட்ட சாரி சொல்றான். சாரி, இதெல்லாம் என்னோட தப்பு தான், இதெல்லாம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தெரியாம நடந்துருச்சு, நான் கண்டிப்பா இந்த மாதிரி மறுபடியும் பண்ண மாட்டேன், நீ பிரஸ் கிட்டையும் போலீஸ் கிட்டையும் சொல்லி எங்க மேல இருக்க கம்ப்ளைண்ட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்துறேன், ப்ளீஸ் டாடா கிட்ட சொல்லு, நீ சொன்னா டாடா கேட்பான் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு அவன் கேட்குறான். பண்றேன், நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், இத்தனை நாளா நீ யார் யாரை புலி பண்ணிட்டு இருந்தியோ அவங்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா டாடா சொல்றான், இன்னைக்கு நைட்டு நீ உன் வீட்டுக்கு போகாத, என் கூட வந்து என் வீட்டுல தங்கிட அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆர்மின்னு ஓகேன்னு சொல்லிடுறான். ரென்னு அவனோட வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்றான். அங்க ஒரே ரிப்போர்ட்டர்ஸா இருக்காங்க, அவங்க கிட்ட தப்பிச்சு போய் கார்ல ஏறுறான். அது வந்து தியோவோட காரு. அப்ப தியோ சொல்றான், நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, தாரா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டான்னு அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்பதான் புரியுது, இனிமே அந்த டாடாவையும் ஆர்மினையும் பழி வாங்குறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ என்ன பிளான் இருந்தாலும் சொல்லு, அதுக்கு நான் ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட தியூ செம்ம ஹாப்பி ஆயிடுறான். அதே நேரம் ஆர்மினை கூட்டிட்டு டாடா அவனோட வீட்டுக்கு வரான். டாடா ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். இன்னைக்கு நீ என் கூட தங்குறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆர்மினை ரொம்ப ஹாப்பியா சிரிக்கிறான். அப்ப ரென்னு அந்த பாப்பராசிக்கெல்லாம் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறான். அதெல்லாம் ஆர்மின்னு நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது, இதெல்லாம் அவனுக்கு சாதகமா யார் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், டாடா தான். அந்த டாடா எதுக்கு ஆர்மின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏன்னா ஆர்மின் டாடாவுடைய சுகர் பேபி, அவன் இவனோட சுகர் டேடி, அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு தெரியுமா அப்படின்னு அதை பத்தி அவன் என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் டிவியில் ஆர்மின் பார்த்துக்கிட்டே இருக்கான். டியூவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. டியூ, நீ பண்ணது ரொம்ப நல்லது, இப்ப பாரு அந்த டாடா என்ன ஆக போறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே நேரம் எங்க ஆர்மின்னு ரொம்பவே டென்ஷனா இருக்கான். இப்ப என்ன பண்ண போறோம், இதை பத்தி நாளைக்கு நியூஸ்ல வருமே அப்படின்னு கேட்க, ஆனா டாடா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கான். நீ என்ன ரொம்ப ரிலாக்ஸா இருக்க அப்படின்னு சொல்ல, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி டாடா சொல்றான். ஆனா இதை பத்தி பாரு, எல்லாரும் பேச போறாங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்க, ரெனுடைய பாப்புலாரிட்டி ஆல்ரெடி போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருமே அவனை மறந்துடுவாங்க, அதே மாதிரிதான் இந்த ரூம் வரும், கூடிய சீக்கிரம் பாரு எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப டாடாக்கு வெயினகிட்ட இருந்து கால் வருது. அவன் ஃபோன் பேசிக்கிட்டு, எனக்காக வெயிட் பண்ணும், எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னுட்டு டாடா அங்கிருந்து வெளியில போயிடுறான். இங்க லில்லி இருக்கால, அவ தியூ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு பாருங்க, எல்லா பேப்பர்லயும் இந்த டாடா பத்தின நியூஸ் தான் வரப்போகுது, அதுக்கப்புறம் பாருங்க அந்த டாடா என்ன ஆக போறான் அப்படின்னு இவங்க ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ரொம்ப நேரம் கழிச்சியும் டாடா வரல. சார்மின் டாடா கால் பண்றான். அப்ப டாடா அவனை பால்கனிக்கு வர சொல்றான். இவன் வந்து பார்த்தா பால்கனில இருந்து பார்க்கும்போது அங்க ஒரு பில்போர்டு தெரியுது. அந்த பில்போர்ட்ல வி சப்போர்ட் யூ டிடி அப்படின்னு ஆர்மினை ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பில்போர்டு வச்சிருக்குது. அதை அவன் பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது டாடாவை அங்க வந்துடுறான். ஆர்மினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அவன் டாடாவை பார்த்து, இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்திருந்தாலும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு டாடா சொல்றோம், என்னால உன்னை டென்ஷனா பார்க்க முடியாது, எனக்கு நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவனை பார்த்து ரொம்ப ஹாப்பியா சொல்ல, எனக்கு இப்பதான் தெரியுது நான் எதுக்கு என்னோட லைஃப்பை ரீசெட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு, ஏன்னா எனக்கு உன்னோட லவ் கிடைக்கணுன்றதுக்காக அப்படின்னு அவன் டாடா பக்கத்துல போக ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா கிஸ் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில தியோவும் லில்லியும் பேசிக்கிட்டாங்கல்ல, நாளைக்கு காலையில டாடாவோட நியூஸ் தான் எல்லா பேப்பர்லயும் வரப்போகுது அப்படின்னு. அதுக்காகவே அவங்க ஒரு ஆளையும் ஹையர் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு காலையில பார்த்தா அதை பத்தி எந்த நியூஸுமே வரல. அதனால கிரவுனுக்கு பெருசா பாதிப்பு வரும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க தியூ அந்த வீனஸ் கம்பெனியோடைய சிஇஓ கிட்ட போய் பேசுறான். அவங்கிட்ட போய் தியூ ஒரு ஐடியா கொடுக்குறான். அதாவது கிரவுனுடைய ஷேர் மார்க்கெட்ல 30% வீனஸ் வச்சிருக்குது. ஸோ கிரவுனுடைய பெரிய டெசிஷன்ல வீனஸ்க்கும் கை இருக்குது. ஸோ நீ போய் ஸ்ட்ரைட்டா கிரவுனையும் வீனஸையும் ஒன்னா ஜாயின் பண்ண சொல்லு டாடா கிட்ட.
அப்படி ஜாயின் பண்ணிட்டா க்ரௌன்ல இருக்க நல்ல பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நம்ம கம்பெனிக்கு கொண்டு வந்துடலாம். இதனால நம்ம கம்பெனி நம்பர் ஒன் ஆயிடும் அப்படின்னு தியோ அந்த சிஇஓக்கு ஒரு ஐடியா கொடுக்க அந்த சிஇஓவும் போய் க்ரௌன் கிட்ட இதை பத்தி பேசுறான். அதை கேட்ட டாடா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அதுக்கு அந்த சிஇஓ சொல்றாரு, என்கிட்ட 30% இருக்கு. 30%ன்றது ஒரு சாதாரண ஷேர் இல்லைன்னு உனக்கு தெரியும். நான் நினைச்சா இங்க டிசிஷன் மாத்தலாம். ஸோ நீ இப்போ யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்ல அப்போ கரெக்டாக ஆர்மின்னு டாடாவை பார்க்கறதுக்கு வரான். அப்போ வெயினை சொல்கிறான், அங்கே உள்ள ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காங்க. வீனஸையும் க்ரௌனையும் ஜாயின் பண்ணுறதுக்காக வீனஸோடைய சிஇஓ வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல அப்போ ஆர்மினுக்கு ஃப்யூச்சரில் நடக்கிற விஷயம் ஞாபகம் வருது. ஃப்யூச்சரில் க்ரௌனு வீனஸும் ஒன்றா ஜாயின் பண்ண கொஞ்ச நாளில் க்ரௌன் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே போகும். வீனஸை நம்பர் ஒன்னுக்கு ஆகிடும். அது அவனுக்கு ஞாபகம் வர நான் இப்போ உடனே டாடா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் டாடாவை பார்க்க போகிறான். அப்போ டாடா க்ரௌனையும் வீனஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவு பண்ணலான்னு இருப்பான். அப்போ கரெக்டாக ஆர்மின்னு போயிட்டு தயவு செஞ்சு அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு அப்படின்னு டாடா கேட்க ஃப்யூச்சரில் க்ரௌனும் வீனஸும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் க்ரௌன் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடும். வீனஸ் நம்பர் ஒன்னுக்கு வந்துடும். அதனால வீனஸால க்ரௌனுக்கு நிறைய பிரச்சனை வரும். தயவு செஞ்சு நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் வீனஸையும் க்ரௌனை மட்டும் ஜாயின் பண்ணிடாத. அதுக்கு பதிலாக வீனஸ் கிட்ட 30% இருக்குல்ல, அந்த 30% நீயே காசு கொடுத்து வாங்கிடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் 30%ன்றது ஒரு சாதாரண மணி கிடையாது அப்படின்னு அவன் யோசிக்க தயவு செஞ்சு அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிடாத அப்படின்னு ஆர்மின்னு சொல்கிறான். ஆர்மின் இந்த அளவுக்கு சொன்னதுக்கப்புறம் சரி நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்னு சொல்கிறான். அப்படியே அந்த வருஷமே முடிய போகுது. அடுத்து நியூ இயர் வரப்போகுது. ஆனால் நியூ இயர் அன்னைக்கு நைட்டு கூட டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆர்மின் அவனை பார்க்கறதுக்கு வரான். என்னாச்சு, நீ இப்பயும் இங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இப்போ புதுசாக வரப்போகிற இந்த வருஷத்தில் நடக்க போகிற பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணணும். இந்த மில்லேனியம் இயரில் ஏதோ புதுசாக ஒரு வைரஸ் வரப்போகுதுன்னு அந்த வைரஸ் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இப்போதைக்கு நான் என்னோட ஐடி கம்பெனி கூட நிற்கணும். அதனால தான் நான் இங்கேயே இருக்கேன். ஒரு வேளை இந்த நியூ இயரோட கவுண்டம் நான் உன் கூட சொல்ல முடியாமல் கூட போகலாம். ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆர்மின் சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த வைரஸால் ஒன்றும் ஆகாது, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன சொல்கிற, உண்மையாவா அப்படின்னு டாடா கேட்க ஆமாம், வேணும்னா நம்ம பெட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நியூ இயரோட கவுண்டன் வருது. நியூ இயரை வந்துடுது. எல்லாரும் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு நியூ இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாடா நினச்ச மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்கல. இருந்தாலும் டாடாவால் நம்ப முடியல. அப்போ ஆர்மின்னு டாடாக்கு கால் பண்ணி பத்தியா எதுவுமே நடக்கல, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல அப்போ கரெக்டாக ரெய்னை வந்து நம்ம நினச்ச மாதிரி எந்த வைரஸும் கம்ப்யூட்டர் ட்ரேஸ் பண்ணலை, இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் சால்வாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல டாடா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். பரவாயில்லையே அப்படின்னா உண்மையாலுமே நீ ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்க போல, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு டாடா சந்தோஷமாக சொல்ல பாத்தியா என்கிட்ட கட்டின பெட்ல இப்போ நீ தோற்று போயிட்டேன். ஸோ இப்போ நான் சொன்னதை நீ பண்ணணும். அதாவது வீனஸ் கிட்ட இருக்கிற 30% ஷேரை நீ வாங்கணும் அப்படின்னு சொல்ல ஆனால் அப்படி வாங்கினா அது எனக்கு நஷ்டமாயிடுமே, இப்போ அது ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஆனால் இந்த கம்பெனியை நீ வீனஸ் கூட ஜாயின் பண்ணால் அதை விட உனக்கு பெரிய நஷ்டம் வரும். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, உன் கம்பெனி நீயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆர்மின் இந்த அளவுக்கு சொன்னதால டாடாவும் அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிடுறான். வீனஸோட சிஇஓவும் அந்த 30% டாடாக்கே வித்துடுறாரு. அவர் வந்துட்டு இருக்கும்போது தியூக்கு செம்ம கடுப்பாயிட்டு அவன் போய் அவர்கிட்ட கேட்குறான், நான் உங்களை என்ன பண்ண சொன்னேன், க்ரௌனையும் வீனஸையும் ஜாயின் பண்ண சொன்னேன், அதை விட்டுட்டு ஷேர் எல்லாம் வித்துட்டு வந்திருக்கீங்க, அதில் ஏன் ஷேருன்னு தான் இருக்குது, என் ஷேரை விற்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்க உன் ஷேரை வச்சு தான் நீ வீனஸில் எம்டி பொசிஷனுக்கு வந்திருக்க, அதோட உன் ஷேர் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த கம்பெனியில் உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல தியூக்கு செம்ம கடுப்பாகுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த சீனில் அவங்க அம்மா அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னமோ சொன்னேன் க்ரௌனை நீ கீழே தள்ளிடுவேன், வீனஸ் நம்பர் ஒன்னுக்கு வந்துடுவேன்னு, ஆனால் எதுவுமே நடக்கலை, நம்ம இன்னும் அதே நிலமையில தான் இருக்கோம் அப்படின்னு அவனோட அம்மா அவனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டு வாசலில் என்னமோ வச்சிருக்குது. அந்த துணியை எடுத்து பார்த்தா இறந்தவங்களுக்கெல்லாம் வைப்பாங்கல்ல பூ வச்சு அஞ்சலி வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி தீயோட ஃபோட்டோ வச்சு அதில் ரெட் கலரில் பிளட்டு மாதிரி வச்சிருக்கு. அதை பார்த்து தியூ ரொம்பவே பயந்துடுறான். அப்போ அவனுக்கு கால் வருது. அவன் நிறைய கடன் வாங்கியிருந்தால அவனுக்கு கடன் கொடுத்தவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ உன்னோட ஃபோட்டோவில் பிளட்டு வருது, அடுத்து நிஜமா உங்ககிட்ட இருந்தே பிளட்டு வரும்,
நீ மட்டும் வாங்கின காசை திருப்பி கொடுக்கல, நீ காலி ஆயிடுவ அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்ப தியூக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப அவங்ககிட்ட அவங்களோட வீடு இருக்குல்ல, பேசாம இந்த வீட்டை வித்து வர காசுல நான் என்னோட கடன் எல்லாம் அடைச்சிடுறேன். மீதி காசை வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணி அந்த டாடாவையும் கிரௌனையும் கீழே வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா கோவம் வருது. இப்ப எனக்குன்னு கடைசியா இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். இந்த வீட்டை மட்டும் நீ விற்கலான்னு பார்க்காத அப்படின்னு அவனை திட்டுறாங்க. அப்ப தியோ ஒரு பழைய மேகசைன் பார்க்குறான். அந்த மேகசைன்ல டாடா தியோ 2 பேரோட ஃபோட்டோ இருக்குது. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. அப்ப இத்தனை நாளா டாடா ஃபாரின்ல படிச்சுட்டு இருந்தாலும் அவன் படிச்சு முடிச்சு அந்த கரெக்டான வயசு வந்ததுக்கு அப்புறம் அவன் இந்த ஊருக்கு ரிட்டர்ன் வரான். அப்ப தியோ அவங்ககிட்ட வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து கிரவுண்ட்ல வேலை செய்யலாம் அப்படின்னுட்டு அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுற மாதிரி நடிக்கிறான். அதுக்கு டாடா இல்ல எனக்கு உன்னோட அவசியம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் டாடாவுடைய அப்பாவுடைய வில்ல படிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது அந்த கிரவுன் கம்பெனியை அவங்க அப்பா டாடாக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. அதை தெரிஞ்ச தியோவும் தியோட அம்மாவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. தியோட அம்மா இவன் ஒரு சின்ன பையன், இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனி நடத்த தெரியும், அந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் இவன் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல சரி நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். ஆனா அந்த போர்டு மெம்பர்ஸோடைய கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ற அளவுக்கு நான் க்ரௌனை நம்பர் 1 ஆக்கி காட்டுறேன். அப்படி ஆக்கி காமிச்சிட்டா இனிமே நீங்க 2 பேரும் இந்த கம்பெனி பக்கத்துலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் இப்ப தியோக்கு ஞாபகம் வருது. அவன் ரொம்ப கோவமா அந்த மேகசினை கிழிச்சு தூக்கி வீசுறான். அப்ப அவன் கையில ஒரு போட்டோ படுது. அந்த போட்டோவை பார்த்துட்டு எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னுட்டு அந்த போட்டோவை எரிக்கிறான். அந்த போட்டோல ஆர்மினும் டாடா 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. அப்புறம் அந்த தியூ ஏதோ ஒரு பிளான் பண்றான். அவன் பிளான் படி அவன் நரீனை போய் மீட் பண்றான். நரீன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டாடாவுடைய இதுக்கு முன்னாடி இருந்த சுகர் பேபி. அவன் கிட்ட பேசி எப்படியோ அவனை அவன் பக்கத்துல இழுத்துக்கிறான். அதே நேரம் இங்க காலையில ஆர்மின் டாடாவுடைய அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் ஆன்டி கால் பண்ணலாம் அப்படின்னு போனை எடுக்கிறான். ஆனா ஆர்மியோட போன்ல ரீசார்ஜ் காலி ஆயிடுது. அதை பார்த்த டாடா காலையில நீ யாருக்கு கால் பண்ற, நான் ரொம்ப ஒரு ஜெலஸான ஆளு தெரியும்ல அப்படின்னு கேட்க அதுக்கு ஆர்மின் சிரிச்சுக்கிட்டே நான் ஆன்டிக்கு தான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சரி என்னோட போன்ல ரீசார்ஜ் இல்லை, உன் ஃபோன் கூட அப்படின்னு கேட்க சரி நான் தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு டாடா ரெய்னை கால் பண்ணி ஆர்மியோட ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்றான். அதுவும் எவ்வளோ 100,000க்கு ரீசார்ஜ் பண்ண சொல்றான். ஐயோ அது ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு ஆர்மின்னு சொல்ல டாடா சிரிச்சுக்கிட்டு வெயினையும் அதான் சொல்றான். சரி எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி விடு அப்படின்னுட்டு அவன் அந்த ஃபோனை ஆர்மின் கிட்ட கொடுக்குறான். ஆர்மின் ஃபோன் பேசணும்னு சொன்னால ஆனா ஃபோன் கொடுக்கும்போது கூட நான் ஏற்கனவே சொன்னல நான் ரொம்பவே ஒரு ஜெல்லஸான ஆளு, நீ கண்டிப்பா ஆன்டி கிட்ட தானே பேசுற அப்படின்னு கேட்க கண்டிப்பா ஆன்டி கிட்ட தானே பேசுறேன் கூட அப்படின்னு ஃபோனை வாங்குறான். இவன் நம்மளால இவ்வளோ பொசசிவா இருக்கானே அப்படின்னுட்டு டாடாவோட ஃபோன்ல ஆர்மினோட பேர் எப்படி சேவ் ஆயிருக்குன்னு பார்க்குறான். அதில் அவன் ஆர்மினை மின் மின் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்ததுமே அவனுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. நீ என் பேரை மின்மின் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்க உடனே டாடா வந்து ஃபோனை கொடு அப்படின்னு அவங்ககிட்ட வந்து பிடுங்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஆர்மின் விடாமல் அவனை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் ஃபோனில் என் பேரை என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவன் கேட்க நான் டாடான்னு தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னுட்டு அவன் ஃபோனை வாங்கி பார்த்தா அவன் டாடான்னு தான் சேவ் பண்ணியிருக்கான். நீ என் பேரை வெறும் டாடான்னு தான் சேவ் பண்ணியிருக்க அப்படின்னு அவன் கேட்க சரி இப்போ கூட அப்படின்னு அவனோட பேரை ரீசெட் பண்ணிடுறான். இங்கே பார்த்தியா ரீசெட் பண்ணிட்டேன், இப்போ ஓகேவா டார்லிங் அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஒரே ஜாலியாக ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாடாவோட ஃபோனுக்கு வேணை கால் பண்ணுறான். டாடா ரொம்ப கடுப்பாக இப்போ மட்டும் நீ இம்பார்ட்டண்டான விஷயம்க்கு கால் பண்ணாமல் இருந்திருக்கணும், நான் செம்மையாக டென்ஷன் ஆகிடுவேன், நான் இங்கே ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு வேணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் முக்கியமான விஷயத்துக்கு தான் கால் பண்ணியிருக்கேன், நரீன் வீனஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட டாடா கொஞ்சம் ஷாக் ஆகுறான். தியூ தான் நரீன் கிட்ட என்னமோ பேசி அவனை வீனஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ண வச்சிடுறான். வீனஸ் கம்பெனியில் நரீன் ஜாயின் பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாரும் ஆச்சரியமா போய் அவனை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இதெல்லாம் க்ரௌனுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஏன்னா நரீன் அந்த கண்ட்ரியிலே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய சிங்கரு, அவன் எதுக்கு க்ரௌனை விட்டு வந்தான் அப்படின்னா க்ரௌனில் அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களோ அப்படின்னு இதெல்லாம் க்ரௌன் மேலே கெட்ட பேர் வரும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி தான் நரீனும் தீவும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ரென்னு வரம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு ரென்னு தீவு கிட்ட சொல்ல நரீனு நம்ம ஆளு தான், அவன் முன்னாடியே சொல்லு அப்படின்னு சொல்கிறான்.
அடுத்த சீன்ல வீனஸோட சிஇஓ தியூ கிட்ட கேக்குறாரு, "நீ எப்படி நரீன் மாதிரி இவ்ளோ பெரிய ஒரு சிங்கரை கிரவுன்ல இருந்து நம்ம கம்பெனி கூப்பிட்டு வந்த?" அப்படின்னு கேட்க, யார் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் அவங்களுக்குன்னு கண்டிப்பா ஒரு வீக்னஸ் இருக்கும். எனக்கு அந்த வீக்னஸ் நல்லா தெரியும். என்னென்ன அவ்வளோ சாதாரணமான ஆளுன்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு அவர் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டே இருக்கான். இப்ப அத பத்தி தான் இங்க ஆர்மியும் டாடாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆர்வின் கேட்குறான், "எதுக்கு உன் தம்பி இந்த மாதிரிலாம் பண்றான்?" அப்படின்னு கேட்க, "என்னை பழி வாங்குறதுக்காக தான்" அப்படின்னு டாடா சொல்றான். "உனக்கு உன் தம்பியை பிடிக்காதா?" அப்படின்னு அவன் கேட்க, "கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா அவனும் என்னுடைய ஸ்டெப் மதர் எப்ப வந்தாங்களோ அப்ப இருந்து எங்க அப்பா என்னையும் எங்க அம்மாவையும் தள்ளி வச்சுட்டாரு. நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "ஓ, இப்ப அதுக்காகத்தான் உன்னோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வச்சு உன்னை தோக்கடிக்கிறதுக்கு தியூ ட்ரை பண்றானோ?" அப்படின்னு ஆர்மின் கேட்குறான். அப்ப டாடா சொல்றான், "நானும் பார்க்குறேன் அவன் இந்த கேமை எப்படி விளையாடுறான்" அப்படின்னு அவன் கோவமா சொல்ல, "இதை நீ ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கணும்" அப்படின்னு ஆர்மின் அவன்கிட்ட சொல்றான். அப்ப ஆர்மினுக்கு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்ப டாடா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு ஆர்மின் கிட்ட சொல்றான். ஆனா ஆர்மினும், "வேண்டாம், இந்த நேரத்துல நீயும் நானும் ஒண்ணா வெளியில போனா அது நமக்கு தான் பிரச்சனை. ஸோ நான் தனியா போறேன், நீ இரு" அப்படின்னுட்டு ஆர்வின் மட்டும் ஆன்ட்டியை பார்க்கறதுக்கு சீக்கிரமா போறான். ஏன்னா அவனோட பாஸ்ட் லைஃப்ல ஆன்ட்டி இறந்து போயிடுவாங்கல்ல, அந்த சீன் தான் இப்ப நடக்க போகுது போல. இப்பவாச்சும் ஆன்ட்டி இறக்கறதுக்கு முன்னாடி அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஆர்மின் நினைக்கிறான் போல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.